First of all, on the auspicious occasion of Makar Sankranti, Prime Minister Narendra Modi observed traditional customs by feeding cows at his residence. The symbolic act highlighted the cultural and spiritual essence of the harvest festival, honoring cows as a symbol of prosperity and sustenance. Sharing the glimpses of the ritual on the social media, the Prime Minister encouraged citizens to celebrate with devotion, compassion and respect for animals, setting the tone for nationwide festivities marked by prayers, offerings and community celebrations. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய நிகழ்விடத்திற்கு வருகை தரும்போது பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞர்கள் நாதஸ்வரம் இசைத்தம் கொண்டாடுவதில்லை. தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நாடும் உலகமே இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. உழைப்பின் மேன்மை, இயற்கையின் பெருமை, நன்றியின் அளவு, உறவின் அழகு, மண்ணின் மனம், தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நாடு. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its culture. And this is a momentous celebrations which carry. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய நிகழ்விடத்திற்கு வருகை தரும்போது பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞர்கள் நாதஸ்வரம் இசைத்தம் கொண்டாடுவதில்லை. தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நாடும் உலகமே இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. உழைப்பின் மேன்மை, இயற்கையின் பெருமை, நன்றியின் அளவு, உறவின் அழகு, மண்ணின் மனம், பண்பாட்டின் வண்ணம். பொங்கல் பண்டிகையை நம்மோடு இணைந்து கொண்டாடுவதற்காக நம்முடைய மாண்புமிகு